ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே நான் வந்து 3 போல் பெரிய வெங்காயத்தை நீட்ட வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கும் போதே நான் கொஞ்சம் போல் புதினா, கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, நான் வந்து தக்காளி வந்து இன்றைக்கி அரைச்சி தான் ஊற்ற போகிறேன். அதனால் தக்காளி வந்து மிக்ஸி ஜார் போட்டு அரைச்சிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அதுவும் நல்லா அரைச்சி ஒரு பக்கம் பேஸ்ட் வச்சதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறேன். 1.5 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது வந்து வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். ஸ்மெல் சூப்பராக இருக்கும். நீங்கள் சிக்கன் இல்லை எதில் போட்டிங்கனாலும் அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அது கூடவே இப்போ நான் வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, கரம் மசாலா, அப்புறம் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டு, இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். அந்த சிக்கனையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த சிக்கனை போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் போல் சிம்மில் விட்டுருங்க. ஏன்னா அதுலேயே இருக்கிற தண்ணி வந்து நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அப்படியே விட்டிங்கனாலே நல்லா கொதிக்கும் போது நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இப்போ இந்த கிரேவியாக வேணும்னா இதுலேயே நல்லா சிம்மில் வச்சிங்கன்னா ரெடி ஆகிடும். இல்லை உங்களுக்கு குழம்பா வேணும்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ, இன்றைக்கி நான் வந்து குழம்பா வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு சொம்பளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் அந்த தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதித்து இறக்குனீங்கன்னா சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி. இதை நீங்கள் சாப்பாட்டில் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் நல்லா சுண்டை வச்சு நைட் இட்லி கூட கிரேவியாக தொட்டு சாப்பிட்லாம். டாட்டா பாய்.